இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் முழுக்க முழுக்க கற்பனையை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் எடுக்கப்பட்டதல்ல. உலகம் அழிய போகுதுடா. அடே ஏதே புதுசா எதுவும் படம் பண்றீங்களா என்ன? அந்த மாதிரி படம் பண்ண பிரபஞ்சமே அழிஞ்சிருமியா. இப்போதைக்கு உலகம் தான் அழிய போகுது. கேப்டன் என்ன சொல்றீங்க? ஆமையா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிய போகுது. அப்பாடா தப்பிச்சே, நான் கண்டிராசி. நீ வேற சும்மாரியா? கேப்டன் எப்படி உலகம் அழிய போகுதுன்னு சொல்றீங்க? சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். கிழிஞ்சது. காண்டாவாதீங்க. பூமிக்கடியில் இருக்கிற வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால பூமியே ரெண்டா பழக்க போகுது. வெப்பம் அதிகமா வர்றதுனால அண்டார்டிகால இருக்கிற பனிக்கட்டிலாம் உருகி கடல்லாம் ஊருக்குள்ள வர போகுதுயா. அப்ப ஊருக்குள்ளே மீன் பிடிச்சிக்கலாம்னு சொல்லுங்க. நீ நிறுத்தியா? சூரியனால முதல்ல தமிழ்நாடு அழிஞ்சிச்சு, இப்போ மொத்த உலகமும் அழிய போகுதுயா. அது எப்படி சார் மூழ்கும்? வெப்பம் அதிகமாச்சுன்னு சொன்னா பனிக்கட்டி எல்லாம் உருகி தண்ணியாகும். ஆனா இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவி ஆயிடும்ல சார். அப்போ சரிசமம் ஆயிடும்ல. நீ மட்டும் எப்படியா இப்படி யோசிக்கிற? கேப்டன், இன்னும் எத்தனை நாள் உலகம் அழிய போகுது? சோவி உருட்டி பாத்தி சொல்றேன். எனக்கு என்ன தெரியும்? கூடிய சீக்கிரம் அழிய போகுது. இப்ப என்னதான் பண்றது? எல்லாரும் வாங்கயா, ஒய்யா போய் தண்ணி அடிப்போம். உலகம் வேற அழிய போகுதுன்றாங்க. தண்ணியில எல்லாரும் முழுகிறதுக்கு முன்னால தண்ணியிலேயே மிதக்கணும்னு சொல்றியா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியாருங்க. கேப்டன், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த விஷயத்த பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஆகணும். வாங்க எல்லாரும் டெல்லி போகலாம். என்னப்பா சொல்றீங்க? எந்த உலகம் அழிய போகுது? இரும்பு அழிய போகுது. உலகம் இல்ல சார், உலகம். உலகம் அழிய போகுதா? அப்போ இந்தியாவும் அழிஞ்சிடுமா? நீங்க நிஜமான பிஎம்மா இல்ல பிஎம்மோட டூப்பா? இதுக்கு தான்ப்பா நான் ஆயவே திறக்கிறது இல்ல. நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. இங்க பாருங்க, இதான் பிரச்சனை. கொஞ்ச நேரத்துல உலகம் அழிய போகுது. யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா சில பேரை மட்டும் காப்பாத்தலாம். சரியா? அதனாலதான் 2 ஸ்பேஸ் ஜிப் ஆஸ்திரேலியால பண்ண சொல்லியிருக்கோம். அங்க எல்லாத்தையும் கூட்டு போய் கப்பல்ல ஏத்திடுவோம். தண்ணியால உலகம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாம் மிதக்கலாம் சார். ஆஸ்திரேலியாவா? அது வேணாம்ப்பா. எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு மாத்த சொல்லுங்க. அப்பதான் ஒபாமாவால ஈஸியா வர முடியும். யாரை எல்லாம் இந்தியாவில இருந்து கூட்டிட்டு போறீங்க? ரொம்ப முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் சார். நான் இருக்கேன்ல. அதான் முக்கியமான ஆளுங்க மட்டும் சொன்னோம்ல. ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளைட்ல ஏத்தி அனுப்பிச்சாச்சு சார். எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அச்சோ, நான் இல்லையா? அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்றீங்க? அப்புறம் மக்களுக்கு யாரு சொல்லுவாங்க? பாவம் சார் மக்கள். உலகம் அழிய போறையாவது வாயை திறந்து சொல்லுங்க. அச்சோ அண்ணே, பூமி கிராக் ஆகுது. பூமியுமா? அண்ணே கிண்டல் பண்ணாதீங்க. டெல்லி அழிய போகுது. வேமா வண்டி எடுக்க கிளம்புவோம். வண்டி எடுங்கன்னா நான் எந்த வண்டியா வச்சிருக்கேன்? வேமா வாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பிளைட் கண்டிப்பா இருக்கும். அதுல ஏறி போயிடலாம். அது இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருந்து நம்ம கார்ல போயிடலாம். யாரும் இங்க கார் நல்லா ஓட்டுவா? யார் ஓட்டுவா சொல்லுங்க. போது வண்டி எடுக்க. எப்படியாவது பிளைட் இருக்கிற இடத்துக்கு எங்களை வேமா கொண்டு போய் சேருங்க. எடுக்க எடுக்க. எல்லாரும் வேமா ஏறுங்க. ஏறுங்க. ஏறியாச்சா? எல்லாரும் ஏறியாச்சு. நீ மூலம் ஏறியா? வண்டி எடு. கார் வண்டி எதிரையாவது போகும்போது வெளியில பார்த்தோம்னா எல்லாமே பின்னாடி போற மாதிரி இருக்கும். நீ கார் போட்டும் போது எல்லாமே பூமிக்குள்ள போற மாதிரி இருக்கியா? ஐயோ பார்த்து போய் எங்கேயாவது போய் போயிடாது. நீங்க நினைச்சது ரொம்ப தப்பு. இப்போ பாருங்க. அடே பின்னாடி எல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்கு. அதாவது பரவாயில்ல, பயத்துல அங்க ஒருத்தருக்கு பின்னாடி எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. பேசாம வாங்கய்யா. ஆமா, நீ எதுக்கு இப்ப ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுற? பார்த்து போய் பாவிகளா இப்படி போடுறதுக்கு பேசாம எப்படி போடலாம் கூட இருக்கு. என்னது கார் மழை பெய்யுது? ஆமா கூட வச்சிருக்கீங்கள? ஊர்ல தான் கடை வச்சிருக்கேன். அஜித் பாத்தியா? அஜித், நீ என்னவோ வேணும்னே ஹீரோயிசம் பண்ற மாதிரி இருக்கியா? அடே பார்த்து போக்க பில்டிங் கொடுத்துட்டு இருக்கு. அச்சோ ரோடே காணோம். ஐயோ அச்சோ. ஒரு வழியா பிளைட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா பைலட் இல்லையே. இந்த நேரத்துல இருக்கே பிளேட். சாப்பிட போறோமா என்ன? தூங்க போறோம். பைலட்டுக்கு நான் எங்கேயே போவேன்? கண்ணா, ஏன் நம்மள பார்த்தாலும் பைலட் மாதிரி தெரியலையா? உண்மையிலே உங்களுக்கு பிளைட் ஓட்ட தெரியுமா? அட வாங்கப்பா, ஊருக்குள்ள சும்மா எத்தனை காத்தாடி விட்டுருக்கோம். ஏறுங்க ஏறுங்க. சும்மா போகலாம் அப்படியே பறந்து. எங்க போகணும்? சென்னைக்குதான். சும்மா கண்ணா இப்படி சூடு. அதேங்கப்பா, எவ்வளோ பெரிய பொருள். ரொம்ப பெருசுதான் இல்ல? பாரு ஃப்ரிட்ஜ். குடிங்களா குடிங்களா மொட்டை பசங்களா? டேய் குடுறா. சும்மா திட்டாதப்பா, பாவம். நீங்க எப்ப அரசியலுக்கு வருவீங்க? அது கிட்டும் அங்க ஒரு ட்ரெயின் வருது பாரு. இதுதான் பறக்க ட்ரெயினா? நெல்லை எக்ஸ்பிரஸா பாண்டியன் எக்ஸ்பிரஸா? இந்தியன் எக்ஸ்பிரஸ். கொஞ்சம் அமைதியா. என்னப்பா இது? 2 பில்டிங் சும்மா கட்டி பிடிக்க போதா? ஐயோ கண்ணுங்களா அங்க பாருங்க மும்பைய. என்னையா இது? இல்லைங்களா ஸ்விம்மிங் பண்ணுறோம். Can you please stop the flight? ஹைதராபாத்ல பெட்ரோல் போட்டு போயிடலாம். And then we have to go to Chennai. அங்க we have to hire a new big flight. அந்த பெரிய ஃப்ளைட் எடுத்துட்டு நம்ம எல்லாம் ஆஸ்திரேலியா போறோம். அங்க ஒரு சாங் வைக்கிறோம். சங்கூத போற நேரத்துல எதுக்கே சாங்கு? நிறுத்துங்க ஃப்ளைட்ட.
குறுக்கெல்லாம் வலிக்குது. அடே நாம எதுக்கு ஆஸ்திரியா போறோம்? உங்க மாமன் மகளுக்கு வளகாப்பு. அடே சொல்லுகிறேன். யோ அங்கதான் 2 சிப்ஸ் இருக்கு. 2 சிப்ஸ் பத்தாதே. யோ அங்கதான் கப்பல் இருக்கு. நீங்க வேற ஏயா? டேய் வேமா வண்டி எடுங்கடா. வேமா வண்டி எடுங்க. எரிமலை வெடிச்சு பத்துறோம். வேமா வண்டி எடுங்க. கடா எல்லாரும் வேமா ஃளைட் போய் ஏறுங்க. கடா ஏறு. எல்லாரும் வேமா ஃளைட் போய் ஏறுங்க. பைலட் சார், புகையெல்லாம் வருது பாருங்க, பார்த்து ஓட்டுங்க. புகை நம்மள மூடிட போகுது சார். நீ டைட்டா பிடிச்சு கூட கண்ணா, நமக்கு எல்லாம் கோயிலுக்குள்ளேயே வண்டி ஓட்டுவா. ஆஃப்டர் ஆல் புகை முடிச்சு. இது எப்படி இருக்கு? அடே சென்னை வந்தாச்சு. ஊர் உலகம் அழிஞ்சுக்கிட்டு எங்கயா பெரிய பிளைட்ட காணோம்? பெரிய பிளைட் எங்கயா? என்கிட்ட ஒரு பிளைட் இருக்கு, அதுக்கு ஒரு பைலட் வேணும். நீங்க என்ன சென்னையில இருக்கீங்க? எங்க நாட்டை விட சென்னையில தான் எனக்கு பாதுகாப்பு அதிகம். அதானே, சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல. யோ எல்லாரும் வாங்கியா அந்த பிளைட்ல இருங்க, போகலாம். இருங்க. என்ன ரஜினி இவ்வளவு பெருசா? ஏன் என்னாச்சு கண்ணா? இவ்வளவு பெருசா ஓட்டணும்னு சொன்னா அதுக்கு 2 ஆள் வேணும். சரி எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் ஓட்டுறேன். நம்ம வேகமா ஆஸ்திரேலியா போயாகணும். அப்படின்னா டன். வேகமா அழைச்சிக்கண்ணா, மேலே பறக்கணும். பிளைட் மேல போக மாட்டேங்குது சார், கீழே விழுகுது. கீழே போயிட்டு இருக்கு கண்ணா. பிரேக்ல இருந்து காரை எடுப்பா. ஐயோ முன்னால ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அட வேகமா விழுந்து தொலைப்பக்கி இடிச்சுட்டு போறோம். அது என்னதுயா? ஐபில் டவரா? ஏர்டெல் டவர். ஜூபி அங்க பாருங்க இலங்கையே. பாவிகளா, சரி விடு. அவங்க பண்ண வேலைக்கு ஒரு நாள் இப்படித்தான் ஆகணும். இன்னைக்கு ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆயிடுவோம். என்னப்பா யோ, எங்கயா இங்க இருந்து லேண்டிங் லிவரை காணோம்? அஜிஜோ அடே, அது லேண்டிங் லிவரா? நான் ஆட்டு லிவர் நினைச்சு திட்டுட்டேன். இதெல்லாம் ரொம்ப டூ மச்சியா. எப்படி வந்து நிப்பாட்ட போறீங்க? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க. பிளைட்டுக்குள்ள நிறைய கார் இருக்கு. இந்த கார்ல ஏறி பிளைட் பின்னாடி கதவை திறந்து விடுறேன். எல்லாரும் கார்ல ஏறி கூச்சிருங்க. ஐயோ கேப்டன், அப்போ நீங்க? நான் எப்படியாவது இந்த பிளைட்டை தரையிறக்கிட்டு வந்துடுறேன். சாதாரணமான விஷயம், இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க இறந்துடுவீங்க கேப்டன். நான் பிறந்ததே சாவுறதுக்கு தாயா. நானும் இறங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எல்லாரும் செத்துருவோம். நீங்க முதல்ல இறங்குங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பில்ல கேப்டன். அது என்னுடைய டயலாக். அதுக்காக இந்த லூஸ் அஜய் டிவி காப்பிரைட் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி நீங்களும் பண்ண போறீங்களா? போங்க சார், நம்ம குதிக்கிற வழியை பாருங்க. நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. கொஞ்சம் வேகமா கப்பல் இருக்கிற இடத்துக்கு போங்க. எல்லாரும் வாங்க, கப்பலுக்குள்ள ஏறுங்க. எல்லாரும் ஏறியாச்சா? தமிழர்களே, நீங்க என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கடல்ல தூக்கி போட மாட்டேன். உள்ள வாங்க. சும்மா சந்தேகப்பட்டே இருக்காங்க எங்க மேல. கப்பல் கதவு மூட போகுது. இன்னும் யாராவது வர வேண்டியிருக்கா? அவர் ஓடி வந்துட்டு இருக்காருண்ணே, இன்னும் அவர் ஏறவே இல்ல. தமிழ் மக்களுக்கு இந்த உலகத்துல அவர் பண்ண கொடுமைக்கு கண்டிப்பா கப்பல்ல ஏற்றி கொண்டு போயிடணும். ஏய் கதை வரடா. அப்படி போடுங்க சார். டாடா பாய் பாய், பஸ் வரட்டுமா? நான் தான் கப்பல் கேப்டன். எல்லாரும் நல்லா கேட்டுக்க. ரொம்ப ஊர்ல வந்திருப்பீங்க, கலப்பா இருப்பீங்க. இங்க கப்பல்ல எஞ்சின் ஸ்டார்ட் ஆகல. நம்ம எல்லாரும் சாமி கிட்ட போறோம். அனுபவங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அடே இப்ப என்ன பண்றது? அங்க பாருங்க, தண்ணி கப்பலை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்குனே. அடே கப்பல் நகர ஆரம்பிச்சு. அதே படிக்கட்டுக்கு போய் போத போகுது. அந்த படிக்கட்டுக்கு மட்டும் போதுச்சுன்னா மறுபடியும் டைட்டானிக் பட மாதிரி கிளைமாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குமே. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து வெளிச்சா போகுது. படிக்கட்டுல மோத போகுது. கல்யாணமே ஆகலையே. கடவுள் கவனம். கப்பல் பின்னாடி நோக்கி போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்ஜின் இருந்தாதான ஸ்டார்ட் ஆகும். அவர் நேத்தே பெருசு போட்டுக்கு போட்டேன். அது பனிமலையில கப்பல் மோதாம பின்னாடி நோக்கி வந்துட்டு இருக்கு. சாத்தியமாச்சு. எல்லாரும் அங்க பாருங்க. நம்ம கேப்டன் சாவல. கேப்டன் கப்பல் பின்னாடி கயிறை கட்டிக்கிட்டு இன்னொரு முனை இடுப்புல கட்டிக்கிட்டு எதிர்நீச்சல் அடிச்சுட்டு போறாரு பாருங்க. ஏலே இமயமலை எங்க ஊரு சாமி மலை எட்டு தேசனதுங்க எட்டு வச்சு வராரு. அடே நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க? பிளைட் விழுகும் போது நான் தனியா குதிச்சிட்டேங்க. பிளைட்ல இருந்து இறங்கும் போது இந்தியன் கமல் ஐடியா கொடுத்து தானே இறங்கினாரு. அடே எங்களை எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. கேப்டன் வாழ்க. அண்ணே இந்த புது உலகத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கீங்க. நான் மறுபடியும் கப்பலுக்குள்ளே போறேன். போங்க.